ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மண்டே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். சாட்டர்டே சண்டே 2 நாள் நம்ம ஜாலியாக இருந்திருப்போம். மண்டே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்னா பசங்களுக்கும் டென்ஷன், ப்ளஸ் என்ன லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுன்னு நமக்கும் ஒரு டென்ஷனு. நான் இருந்த வெஜிடபிள்ஸை வச்சு சமைச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் இருந்துச்சு, உருளைக்கிழங்கு இருந்துச்சு. ஸோ பீட்ரூட் ரைஸ் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடலான்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்புங்க, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுட்டேன். போட்டு வெங்காயம் வதங்கும் போதே நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போனா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். துருவின பீட்ரூட்டுங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு கூட வந்து சால்ட்டு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், லாஸ்ட்டாக இட்லி பொடிங்க. இந்த இட்லி பொடி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது கலர் ரைஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் காரமாக கொடுத்தா குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவோம். அதுவும் பொட்டேட்டோ ஃப்ரைஸ்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. கூட வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக இட்லி பொடி ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஸ்லோவிலே வச்சுக்கலாம். பெரியவங்களுக்காக சத்து மாவு கலரியாச்சு. அதையும் நல்லா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதையும் ஃபேனில் ஆற வச்சிடலாம். அப்போ தான் வந்து குடிக்க கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் தண்ணிலாம் வற்றிடுச்சு. ஸோ கொஞ்சம் ரைஸ் போட்டு நல்லா கலரிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் பாக்ஸில் கட்ட வேண்டியது தான். லஞ்ச் பாக்ஸில் பீட்ரூட் சாதம், உருளைக்கிழங்கு கட்டிட்டு பசங்களுக்கு ஒரு டம்ளர் பாலை கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு.